ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு துப்புரவு இயந்திரங்கள், பிரசித்தி பெற்ற வங்கிகள் நன்கொடை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு 15 தங்க பதக்கங்கள் மற்றும் 2 வெள்ளி தகடுகள். கோகர்ண பரதகலை ஜீவோத்தம மடப்பீடாதிபதி நன்கொடை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்திற்காக திருக்குடைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இருந்து திருநின்றவூர் ஸ்ரீ பாஷ்யகார கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பில் பயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் மகாலய அமாவாசை பூஜைகள். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் புரட்டாசி உற்சவம். உபய நாச்சியார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. பாலை அருள்மிகு ஆயிரத்தம்மன் கோவில் தசரா பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் 12 அம்மன் உற்சவ மூர்த்திகள் பவனி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் IDBI வங்கிகள் துப்புரவு வாகனங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளன. நேற்று மாலை திருமலையில் கோவில் முன்பு ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள பல்துறை சுத்தம் செய்யும் வாகனங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கையா சௌத்ரி, வங்கி பொது மேலாளர் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆரத்தி காட்டியதும் கூடுதல் செயல் அலுவலர் தூய்மை பணிக்கான இயந்திரங்களை இயக்கி துவக்கி வைத்தார். இதேபோல் பெருநிறுவன பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் IDBI வங்கியும் ரூபாய் 19 லட்சம் மதிப்புள்ள 18 துப்புரவு இயந்திரங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான சுகாதாரத்துறைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த வாகனங்களை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பேஷ்காரரிடம் வழங்கினார். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு 1,80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 தங்க பதக்கங்களும் 2 வெள்ளி தகடுகளும் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோகர்ண பரதகலை ஜீவோத்தம மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீமத் வித்யாதீஷ தீர்த்த சுவாமிகள் இன்று காலை திருமலையில் இருக்கும் ரங்கநாயக்க மண்டபத்தில் ஆலய பேஷ்காரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணாவிடம் காணிக்கைகளை வழங்கினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இருந்து திருநின்றவூர் ஸ்ரீ பாஷ்யகார கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பில் திருக்குடை ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு 2 குடைகளும், திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு 17 குடைகளும், திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்திற்காக 9 குடைகளும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கோவில் வளாகத்தில் 26 திருக்குடைகளை வைத்து ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருக்குடைகளுக்கு வஸ்திரங்கள் கட்டப்பட்டன. இதையடுத்து தெய்வங்களுக்கும் திருக்குடைகளுக்கும் மந்திர உச்சாடனங்களோடு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்ட பிறகு திருக்குடைகளை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல திருக்குடை ஊர்வலம் துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடைகள் திருநின்றவூரை நோக்கி பயணித்தன. அப்போது பேசிய திருநின்றவூர் ஸ்ரீ பாஷ்யகார கைங்கரிய ட்ரஸ்ட் நிர்வாகி, இந்த விசேஷ மிக உன்னதமான வைபவமான திருக்குடைகள் யாத்திரை புறப்பாடானது திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலில் அங்கு இன்று மாலை 108 திவ்யதேசத்தின் 58வது திவ்யதேசமான ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் மாடவீதி புறப்பாடும். அதனைத் தொடர்ந்து திருமலை யாத்திரை சென்று கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு 17 திருக்குடைகளை அங்கு சமர்ப்பித்து, அதனைத் தொடர்ந்து திருமலைக்கு யாத்திரை செய்து திருமலையில் பிரம்மோற்சவத்திற்கு சமர்ப்பணம் செய்ய உள்ள 9 குடைகளை அனுப்பிக்க உள்ளது. இந்த நிகழ்வானது திருநின்றவூரை சார்ந்த ஸ்ரீ பாஷ்யகாரா கைங்கரிய ட்ரஸ்டினால் நடத்தப்படுகிறது. திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு நடைபெறுகின்ற பிரம்மோற்சவ விழாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது பல்வேறு இடங்களிலே இருந்து
நம்முடைய பக்த பெருமக்கள் எல்லாம், பக்த கோடிகள் எல்லாம் திருக்குடை சமர்ப்பிக்கின்ற, திருக்குடையெல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கின்ற காலம் இந்த காலம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முடங்கியபடி இருக்க தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையில் இருந்து எழுந்தருளிய எம்பெருமானுக்கு வெண்ணிற ஆடை கட்டி யக்னோபவீதம் அணிவித்து திருமார்பில் நீல நாயக்க பதக்கம் தந்து நவரத்ன காதணிகளோடு நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தண்டமும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல சுமந்து வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பிரகார உலாவின் போது உற்சவருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. அபயம் காட்டியவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை மீண்டும் அரையர் சேவையோடு மூலஸ்தானத்திற்கு அருகே இருக்கும் சந்துரு மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு சேவித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் புரட்டாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு கோவிலில் இருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். அலங்கார பிரியனுக்கு தங்க நீள்முடி கிரீடம் அணிவித்து நெத்தி சுட்டி பட்டை கட்டி காதணிகளோடு திருமார்பில் லட்சுமி பதக்கம் நீல நாயக்க பதக்கம் வைத்து காசு மாலையுடன் ஒட்டியானமும் காலில் தங்க தண்டை பூட்டி வண்ண பட்டாடையுடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு வண்ண பட்டுச்சேலைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து இருபுறம் நிறுத்தியிருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளுக்கு இரு குடைகள் பிடித்தவாறு மாட வீதிகளில் சுமந்து வந்தனர். பக்தர்களை இடது திருக்கரத்தால் வா என அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி பவனி வந்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா சென்ற தெய்வங்களை பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து சென்றனர். நிறைவாக உலா முடித்ததும் கோவில் எதிரே வந்த உற்சவ தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் மூலவர் அருள்மிகு ஆயிரத்தம்மன் சிகப்பு பட்டுச்சேலை அணிந்து வெள்ளி கண்மலர்களோடு சூளமேந்திய தேவியாக காட்சி தர கோவிலின் வெளியே திரிசூலம் மற்றும் வேதாள திருவுருவம் வரைந்த பட்டத்தை யானை வாகனத்தின் மேல் வைத்து தாரை தப்பட்டைகள், பம்பைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல வீதி உலா புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்ததும் கொடிப்பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிப்பட்ட நுனிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வேதாள திருவுருவத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் சூட்டி அலங்கரித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கொடிமரத்தின் அருகே உள்ள பலிபீடம் மற்றும் வேதாள அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. பிறகு கொடிமரத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் மற்றும் உற்சவர் ஆயிரத்தம்மன் நாதஸ்வர மேள தாளங்கள், பம்பைகள் முழங்க மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து முதல் நாள் நிகழ்வாக ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் நோக்கி விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு ஆயிரத்தம்மனை சர்வ அலங்காரத்தோடு அமர்த்தி கொண்டு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதேபோல் அருள்மிகு தூத்துவாரி அம்மன், ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளி என 11 கோவில்களில் இருந்து அம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரங்களில் கொலுவிருக்கச் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சன்னதி முன்பு 11 அம்மன் உற்சவ மூர்த்திகள் வரிசையாக எழுந்தருள எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க அம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் அம்மன் திருவுருவச் சிலைகளை ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசம் அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில்
உற்சவருக்கு அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் உள் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு அங்காள அம்மனுக்கு பம்பைகள் முழங்க நாம அர்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. சிகப்பு பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிந்து சிம்மத்தின் மீது அமர்ந்த தேவியாக அம்பிகை அருள்பாலித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் வெளியே நின்று தரிசிக்க அம்மனை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மண்டபத்தில் உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் கொலுவிருக்க செய்தனர். காணும் இடமெல்லாம் பக்தர்களின் கூட்டம் கையில் கற்பூர ஆரத்தி ஏந்தி அம்மனை பரவசத்துடன் தரிசித்தனர். அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாறைகள், கிரகங்கள் ஆகியவற்றை ஏராளமானோர் சுமந்து கொண்டு நடனம் ஆடியபடி நேர்த்தி கடன் செலுத்தினர். பக்தர்கள் தேங்காய், அகல், எலுமிச்சை ஆகியவற்றில் கற்பூரம் ஏற்றி அம்மனை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவருக்கு கஜ வாகன புறப்பாடு நடைபெற்றது. ஆலய அலங்கார மண்டபத்தில் இருந்து மங்கள சின்னங்கள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை வலம் வந்த சுவாமிக்கு வெண்பட்டுடன் பலவித ஆபரணங்களும் சிக்குதாடை அணிந்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் தாங்கி அபயம் மற்றும் வரதம் காட்டியபடி யானை மேல் உலாவந்த உற்சவர் முன்பு அத்தியாப கோஷ்டியினர் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவரை தரிசிக்க கண்ணாடி சேவை நடத்தப்பட்டது. பிறகு உற்சவரை மீண்டும் அலங்கார மண்டபத்தில் பிரவேசிக்க செய்ததும் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியை வணங்கி வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு அமாவாசையை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் கைகூப்பி தொழுதவாறு எழுந்தருளியுள்ள மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், 1008 லிட்டர் பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ராமதூதனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வண்ண பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ அஞ்சனை மைந்தனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஹோமம் வளர்த்து உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாளை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி அருகே ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி புனித நீரையும் ஊற்றி தேங்காய் பழத்துடன் தேங்காய் தீப ஆரத்தி மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவர்களை கருவறையில் எழுந்தருளச் செய்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபம் காண்பிக்கப்பட்டது. திருச்சி உறையூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் அம்பிகைக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் அருள்மிகு வெக்காளி அம்மனை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். அப்போது பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்கள் இசைக்கு ஏற்ப அம்மனுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. புதுப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் கவசங்களும் தீஜ்வாலை கிரீடமும் அணிந்து விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகை பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிறகு உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு கோபுர தீபம், கும்ப தீபம்,
ஏக தீபம் உள்ளிட்டவற்றை காட்டி பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு விக்காளி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் திருக்கோடி தீபம் ஏற்றுதலும் அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு கருட சேவையும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் கருடன் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலின் சன்னதிகள் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ லக்ஷ்மி தாயார், ஸ்ரீ மோகன கிருஷ்ண சுவாமி, ஸ்ரீ காவேரி தாயார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலின் வெளியே தீப கம்பத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கருடன் மீது தாயார்களுடன் அமர்ந்திருந்த உற்சவர் பெருமாளுக்கு தூபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் குடை சத்தியம், சாமரம், கண்ணாடி ஆகிய பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து தீப கம்பத்தின் முன்பு எழுந்தருளியதும் வாத்தியக்காரர்கள் தெய்வங்களை வலம் வந்து வணங்கினர். பிறகு உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்து கொடிமரத்தின் முன்பு உற்சவ தெய்வங்களுக்கு இசைக்கு ஏற்ப வையாளி சேவை நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனூர் மலையில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி திருவிழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் மூலவருக்கு வெண்ணிற ஆடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி வெள்ளி பாத கவசமும் பூட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த செல்வ திருமகளுக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளையும் கண்ணார கண்டு கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நிறைவாக வாகன மண்டபத்தில் குதிரையின் மீது உற்சவர் பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் நின்று அருள் புரிய நாம அர்ச்சனையோடு தீபம் காண்பிக்கப்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பீடத்தின் மேல் ஸ்ரீ பூமி தேவி தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பனை எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபம் காண்பித்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தெய்வங்கள் அருகே தனி பீடத்தின் மேல் மாவிளக்கு ஏற்றி வைத்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகள் முன்பு வைக்கப்பட்டிருந்த மாவிளக்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை நடைபெற்றதும் மாவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தாயாருக்கும் சுவாமிக்கும் ஆரத்தி காட்டியதும் உற்சவ மண்டபத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக பிரபந்த கோஷ்டியினர் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கும் தென் திருப்பதி என போற்றக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா துவங்கியது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்தனர். சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு படிகள் வழியாக எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வந்தனர். பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். கருவறையில் பீடத்தின் மேல் நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் புரியும் அலங்கார பிரியனுக்கு நீல பட்டாடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஆரங்களும் பதக்கங்களும் வைத்து திருமுடியில் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி அழகாக திருக்காட்சி தர நாம அர்ச்சனையோடு தீபம் காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் சிவசங்கரபுரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் புரட்டாசி உற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற குங்கும அர்ச்சனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அர்ச்சனை நிறைவு பெற்றதும் தங்க கவச அலங்காரத்தோடு காட்சி தந்த மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டி பகுதியில் இருக்கும் திருமலை வெங்கடரமண சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள் புரிய பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் காதணிகளும் மலர் கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த இம்பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க திருமலை ஸ்ரீ வெங்கடரமண சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி மற்றும் தாயாருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஊஞ்சல் மீது உற்சவர்கள் ஸ்ரீ கல்யாணவள்ளி தாயாரையும் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளையும் எழுந்தருளச் செய்து தூபம் காட்டி நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு சுவாமி மற்றும் தாயாருக்கு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. மஞ்சள் பட்டுச்சேலை அணிந்து சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ கல்யாணவள்ளி தாயாரும் வண்ண பட்டாடையுடன் கிரீடம் அணிந்து அபயம் காட்டியவாறு ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளும் திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். மன்னார்குடி திருப்பார்கடல் குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் கன்னி மூலையில் வீற்றிருக்கும் சைவத்தின் மருத்துவ கடவுளாக விளங்கும் அருள்மிகு ரிண விமோச்சகருக்கு வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமம் வைத்து வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சுட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் ஸ்ரீ ரிண விமோச்சகருக்கு அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி மாங்காய் ஆரத்துடன் வெள்ளி கிரீடமும் கண்மலர்களும் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தன்வந்திரி சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் துளசி மாலை சாற்றி ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளை அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்துடன் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்கும் ஸ்ரீ சுயம்பு பெரிய ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி முதலில் கோ பூஜை நடத்தப்பட்டது. பிறகு கோமாதாவிற்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தீப கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றினர். ஆலயத்தின் உள்ளே தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் சூட்டி வெள்ளி காசு மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தீபங்கள் ஏற்றி அங்க பிரதட்சணம் செய்தும் முடி காணிக்கை செலுத்தியும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே அகரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் மூலவருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் நெற்றியில் திருநாமமிட்டு வண்ண மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர்.
ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நாம அர்ச்சனை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்துவில் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக மூலஸ்தானத்தில் அருள் புரியும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ அஞ்சனை மைந்தன் மற்றும் சீதா பிராட்டிக்கும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நேத்திர தசபுஜா பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கண்மலர்கள் வைத்து திருமார்பில் சீதாராம பதக்கம் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ராமதூதனுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி குடை சத்தியம், சுருட்டி, கண்ணாடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு துப்புரவு இயந்திரங்கள், பிரசித்தி பெற்ற வங்கிகள் நன்கொடை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு 15 தங்க பதக்கங்கள் மற்றும் 2 வெள்ளி தகடுகள். கோகர்ண பரதகலை ஜீவோத்தம மடப்பீடாதிபதி நன்கொடை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்திற்காக திருக்குடைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இருந்து திருநின்றவூர் ஸ்ரீ பாஷ்யகார கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பில் பயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் மகாலய அமாவாசை பூஜைகள். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் புரட்டாசி உற்சவம். உபய நாச்சியார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. பாலை அருள்மிகு ஆயிரத்தம்மன் கோவில் தசரா பெருவிழா. சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் 12 அம்மன் உற்சவ மூர்த்திகள் பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.